இதுக்கான பதில வாங்கலாம். திரு தங்கவரதராஜன், ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. பாமக தன்னை டாமினேட் பண்ணிடுமோன்றதுக்காக தான் அவசரமாக அண்ணாமலை அதிமுக குறித்து இந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொன் வில்சனா இருக்கலாம், அண்ணன் ராமசுப்ரமணியா இருக்கலாம், சுலைமானா இருக்கலாம், அவருடைய கட்டுக்கதை, அவருடைய யூகங்கள், கற்பனைக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. மக்களை குழப்பமாடை செய்ய முடியாது. நாங்க என்ன சொல்றாங்க, இது இதயபூர்வமான கூட்டணிங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டு தலைமை வந்து தேசிய அளவில் வந்து பாஜக. இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்களுடைய கூட்டணி கட்சி அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தாரு பாருங்க. நீங்க நேற்று பொதுக்கூட்டம் யார் போட்டியாளரா இருக்காங்க? பாமக போட்டியாளரா இருக்காங்க. பாமகவோட நிறுவனர் ராமதாஸ் அதிமுக வாக்குகள் தங்களுக்கு வரணும், பொது எதிரியான திமுகவை வீழ்த்தணும்னு அறிக்கை விடுறாரு. 2 நாள் கழிச்சு பாஜக மாநில தலைவர் அதிமுக குறித்த ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அப்போ அவங்களோட வாக்குகளை பெறணும்னு நினைக்கிற பாமகவோட எண்ணத்திற்கு இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் தானே? அந்த கேள்விக்கு தான் பதில் நான் சொல்ல வர. நீங்க இது பண்ணி நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த கூட்டத்தை பார்த்திருக்கலாம். மிகப்பெரிய கூட்டங்க. திமுக வந்து அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு என்னென்ன மக்கள்கிட்ட என்னென்ன மாதிரி ஆசிரியத்துல கருத சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுச்சு. ஆனா அபாரமான கூட்டம். இன்னைக்கு வந்துங்க, இன்னைக்கு பாமக அங்க வெற்றி பெற்றால் தாங்க எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை. இவர்களுடைய அந்த நோக்கம் தப்பு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு மேடம் ஒண்ணு, அதாவது தலைவர் இப்ப இன்னைக்கு விஷயமாக இன்னைக்கு ஒரு இப்ப ஜெயக்குமார் எங்களை பத்தி ஒண்ணு சொல்றாரு. இதுக்கு இடையில நாங்க அதுக்கு எதிர்வினை ஆற்றி ஆகணும். அப்ப எங்களை அண்ணாமலை பத்தி அவர் எடப்பாடி சொன்னாரோ நாங்க பதில் சொல்லி ஆகணும். நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு வந்து என்ன உண்மையாகவே பொது எதிரி யாருன்னு பார்த்தா இந்த இடத்துல திமுக தான். அப்ப திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டது வந்து அது வந்து ஒரு வெற்றி பெற வேண்டும் சொன்னா தான் சொல்ற. தீய சக்தி திமுக என்று என்னதான் நினைச்சாலும் கூட அதிமுக தொண்டர்கள் வந்து இருக்கலாம், அங்க உள்ள மக்களாக இருக்கலாம், திமுக மாற்றாக வாக்களிப்போம் தான் எங்களுடைய விருப்பம். அதுதான் திமுக இருந்ததுன்னா திமுக பற்றியதான் விமர்சனத்தை தானே அதிகமா முன்வைக்கணும். இப்ப இடைத்தேர்தல எல்லா விஷயங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் போது அதிமுக குறித்து விமர்சனம் வைக்கிறது எதனால? இல்ல அதிமுக வந்து நாங்க விமர்சிக்கலங்க. எங்களை பத்தி விமர்சிக்கிற பிறகு ஒரு மாநிலத்தில் வர பதில் சொல்லிதான் ஆகணும். நாங்க பதில் சொல்லி அந்த கடந்து நாங்க போயிட முடியாது. எங்களை பத்தி ஆமா ஜெயக்குமார் சொன்ன கருத்துக்கு அவ்வளவுதான் தவிர ஒரு விஷயங்க. இன்னைக்கு சொல்றேங்க, இன்னைக்கு இந்த கூட்டணியுடைய இதை பார்த்து இவர்களும் பொறுத்து கொள்ள முடியல. நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு நாங்க வந்து சமூக கூட்டணி தாங்க அமைச்சிருக்கோம். எங்களுடைய எல்லா தரப்பு சமுதாய மக்கள் எல்லாருடைய கூட்டணி தாங்க எங்களுடைய கூட்டணி. அண்ணன் சொன்னார் ராமசுப்ரமணியன், இவ்வளவு வந்தாலும் ஏற்கனவே 18 தான் வந்துச்சு, 18 தான் வந்துச்சு, 2014 வந்துச்சு சார். அதே போல சுலைமான் சொன்னாரு, எங்களுடைய வாக்கு சதவீதம் இவரால கிடைச்சிச்சு, அவங்களால கிடைச்சிச்சு. நான் கேட்கிறேன் சார் ராமசுப்ரமணியன், அப்படி பார்த்தா மக்கள் மீது கையை போடுறது 5% ஓட்டு வாங்கிச்சு, அதுதான் திமுக கிடைச்சதுன்னு பார்த்தீங்களா? கம்யூனிஸ்ட் வச்சு ஓட்டு சார். ஒரு கூட்டணினா எல்லாருக்கும் லாபமும் இருக்கும் எல்லாருக்கும் பங்கு. அந்த அடிப்படையில் பேசுங்க ராமசுப்ரமணியன். நீங்க வந்து அப்படின்னா மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகாலதான் திமுக ஓட்டு சொல்ல முடியுமா? அப்ப 2014 எத்தனை ஓட்டு வாங்கிருந்தீங்க? 21% வாங்கிருந்தீங்கன்னா நீங்க பெரிய கட்சின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர் திமுக 21% ஏன் வாங்கிச்சு? அதான் தேர்தல வெற்றி தோல்வி இருந்தது வேறு. குமாரசாமி 2014 21% தான். அது 2014 எந்த தேர்தல்? 2014 பாராளுமன்ற தேர்தல். அப்படியா? எங்க பாத்தீங்க அந்த கணக்க? எந்த வாட்ஸ்அப்ல வந்துச்சு? பாருங்க நான் எந்த வாட்ஸ்அப்ல வந்துச்சு? இப்ப வந்து பாருங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்த சைடுல பாருங்க. இன்னைக்கு எந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்க? ஒரு மிக வலிமையான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நாங்க ஒரு முன்னெடுப்பு செய்யறோம். எங்க வெற்றி பெற்ற எங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தெல்லாம் உருவாக்க கூடாதுங்க. எங்க தான் சொல்றேன், நாங்க வந்து எல்லாரும் இணைந்து இந்த ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிறத நோக்கி எடுக்கக்கூடிய கூட்டணி. அதான் இணைந்து அப்படின்ற இடத்துலதான் பாமக பாஜகவுக்கு இடையிலான பிணக்கு ஏற்கனவே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு திரு பொன் வில்சன். நான் சொல்ல, நாங்க வந்து திமுக கூட்டணியில பல கட்சி பிணக்கு இருக்கு, நாங்க குற்றச்சாட்டு வைக்கலாம், குற்றத்தை எது வேணாலும் வைக்கலாங்க. நான் இன்னைக்கு இங்க இப்படி கிடையாது. கூட்டணி கட்சியில கூட்டணி தர்மம் உண்டு. இன்னைக்கு வந்துங்க எங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும் பாமக தலைவர் வந்து எதை வேணாலும் சொல்றதுக்கு கருத்துல கூட்டணியில உரிமை உண்டுங்க. ஆனா நீங்க இன்னைக்கு செல்வ பிறந்தவர் சொல்ல முடியுமா? செல்வ பிறந்தவர் சொன்னாருன்னா அடுத்த காங்கிரஸ் தலைவராக நீடிக்க முடியாதுங்க. ஏன்னா அழகிரி மாத்திர மாதிரி மாத்திரம் போடுவாரு இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின். அது போலதான் எல்லாருக்கும். நான் என்ன சொல்றேன்,
நெறிப்படுத்துங்க. நான் என்ன சொல்றேன்னா வாரிசு அரசியல் பத்தி அன்புமணி கட்சி தலைவராக இருக்க முடியும். கட்சி இருக்கிறவங்க திமுக இப்படிதான் கலைஞர் குடும்பம் தான். இன்னும் 10 ஆண்டாலும் சரி அதே கலைஞர் குடும்பம் தான். திரு தங்கவரதராஜன் இப்போ முதல்ல கண்டிங்க. நான் அவங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க கத்துனா நான் எப்படி அவர்கிட்ட பேச முடியும்? நான் அவர்கிட்ட கேள்வி கேக்குறேன். திரு தங்கவரதராஜன், நீங்க செல்வ பெருந்தகை தனியாக செயல்பட முடியுமான்னு கேக்குறீங்க. கூட்டணியில இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தின விமர்சனத்தை அவர் வெளியில முன் வச்சுட்டு தான் இருக்காரு. நான் கேக்குற கேள்வி என்னன்னா, உங்க கூட்டணிக்குள்ளாக இருக்கக்கூடியது நீங்க பலமா இருக்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா 2 பேரும் முரணா செயல்படுறீங்களா அப்படின்ற கேள்வி எழுது. கிடையாதுமா, அதான் சாட்சி. அது பொதுக்கூட்டம் தான் சாட்சி. பொதுக்கூட்டம் தான் சாட்சி. பொதுக்கூட்டம் தான் சாட்சி. இவரோட அவதூறு அக்கப்போரு அவர் சாதாரண ஆளுகளா திமுக சாதாரண ரீதியா மிகப்பெரிய ஒரு மோசமான எப்படி சொல்றது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இது பண்றது சாதாரண ஆளா என்ன வேணாலும் அரசியல் ஆதாயத்தை செய்யக்கூடிய கட்சி. அதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம், அதுதான் நிரூபிச்சு காட்டுங்க. எங்களுடைய கூட்டணி தொண்டர்கள் எல்லா அமைச்சரும் எல்லா அமைச்சரும் பயம் இல்லை. சரி, சுலைமான் அவர் மறந்து பேசக்கூடாது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பெயர்ப்பாரு. என்ன காரணம்னா கள்ளச்சார பத்தி கேட்பாங்க போகாம தவிர முன்னதிலே சொல்லிட்டேன். 1.5 வருஷமா அவங்க மோடிக்கு மணிப்பூர் உள்ள போக துணிவு இல்ல, அங்க கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் இல்ல. ஜம்மு காஷ்மீர் பெரிய சாதனைன்னு சொன்னீங்க, அங்க உங்க கேண்டிடேட் போடுறதுக்கு துப்பு இல்ல. நீங்க இங்க வந்து பேசுறதுக்கான எந்த அருகதையும் கிடையாது. கள்ளக்குறிச்சி ஆகட்டும், அடுத்தடுத்த நாட்களில் அந்தந்த தேவையை முழுமையாக செய்கிறது மாநில அரசு. நீங்க வந்து முதல்வரை பற்றியும் மோடி அவர்கள் இன்று மணிப்பூர் போனாரா? இதுவரை போயிருக்காங்க. இத்தாலிக்கு போறாரு, ஜெர்மனிக்கு போறாரு, மணிப்பூர் போறாங்க. அவங்க பேசிட்டு கதையை வந்து போய் பார்க்க வேண்டியது. இப்படி மக்கள் தனி வந்து